எலியன்ஸ் கிட்டத்தட்ட இந்தியன் மணிக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 2,49,000 கோடி கொடுத்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஓப்பன் ஏ ஜஸ்ட் லைக் தட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த ஏஐ மார்க்கெட், வாய் திஸ் பிகஸ்ட் அக்வைசேஷன்? ஓப்பன் ஏயோட ஹிஸ்ட்ரியிலே இதுதான் வந்து பிகஸ்ட் அக்வைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஹூ இஸ் தட்? ஸோ இந்த கம்பெனி தான் வின்சர்ஃப் 2020 ஒரு ஜிபியூ ஆக்சலரேஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ற இவங்க ஏஐ கோடிங் அசிஸ்டட் டூலை பில்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டியில் வைடா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒன் ஆஃப் த டூல் அப்படின்னா அது வந்து இந்த வின்சர்ஃப் தான். இவங்கள மாதிரியே மார்க்கெட்ல காம்படிஷன் கம்பெனியா இருக்கிறது கர்சர். ஸோ தட் இஸ் ஆல்சோ another ஏஐ அசிஸ்டட் கோடிங் டூல். Why this acquisition happened and why Windsurf agreed for this? So first of all, Windsurf வந்து already they are looking for the funding. So அந்த டைம்ல OpenAI approach பண்ணாங்க with a good valuation, $3 billion. So also OpenAI have a lot of advanced things, so they can provide their future models inferences with Windsurf. So obviously வந்து Windsurf வந்து அதை accept பண்ணிக்கிட்டாங்க ஆஃபரை. But why OpenAI? OpenAI மாதிரியான ஒரு company, they can build their own tool, right? So why they went for this acquisition, Windsurf? ஈவன் சொல்ல போனோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு கோபைலட்கான பேக் அண்ட் சப்போர்ட் கம்ப்ளீட்டா ப்ரொவைட் பண்றது ஓப்பன் ஏஐ தான். மோஸ்ட் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வை திஸ் அக்வைசேஷன்? வின்சர்ஃப் ஹேவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர் டேட்டா பேஸ், ஆல்சோ யூசர் டேட்டா. ஸோ ஒரு யூசர்ஸ் வந்து எப்படி ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க, கோடிங் அசிஸ்டட் டூலாக இருந்தால் எப்படிலாம் ஏஜென்ட்ஸ் கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஹவு தே வில் கோட், ஹவு தே ப்ராம்ப்ட், ஹவு தே டீபக். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயமும் அவங்க கிட்ட டேட்டா அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெட்டரான எஃபிஷியன்டான ஒரு ஏஜென்டிக் சொல்யூஷனை ஃபியூச்சர் மாடல்ஸ்ல அவங்களால அப்கிரேடோ இல்லை வந்து புதுசாவோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நடந்தது தான் இந்த பிக்கஸ்ட் அக்வைசேஷன் அப்படின்னு ஏஐ கம்யூனிட்டியில் ஒரு டாக் இருக்கு. So let's see what is going to happen and what do you think about this biggest acquisition. Leave your thoughts in the comment section.